ஹே கேஷ், நேற்று வந்து நம்ம தண்ட செலவு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பண்ணுற செலவில் ஒரு ரிஸ்கியான ஒரு செலவு இருக்குது. அந்த செலவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த செலவு ரொம்ப இம்பார்ட்டன் வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரோட லைஃப் வந்து ராகுல் இதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் எடுத்து வைக்க போகிறேன், இந்த டைரெக்ஷனில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமாக இருந்தவங்களை வந்து அந்த அந்த வேலையை செய்ய விடாமல் செஞ்சது வந்து இந்த செலவு தான். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வந்து இந்த செலவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் வந்து நம்ம பண்ணுற செலவு வந்து சின்ன சின்ன ஆசை, இம்பல்ஸ் இந்தமாரி விஷயமா இருக்கும். சில நேரங்களில் நிறைய நேரம் வந்து நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் த ராங் திங். பட் த பாயிண்ட் இஸ் நீங்கள் யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அங்கே பிரச்சனை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய மில்லியனரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ மே கெட் இஸ் கான்டாக்ட்ஸ். அது மூலியமாக உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், அது மூலியமாக இன்னொரு கான்டாக்ட் கிடைக்கும், அது மூலியமாக உங்களுக்கு ஒரு ஃபண்டிங் கிடைக்கும். வேறஸ் நீங்கள் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்ப்பா, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறேன், என் ரிலேட்டிவ்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறேன், இதனால் உங்களுக்கு ஒத்த பைசா கிடைக்க போகிறதில்ல. அது ஸோ பாயிண்ட் இஸ் லைக் நம்ம என்ன செலவு நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்கியான செலவு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஒரு 20,000 ஃபோன் வச்சுருக்கிறோம். அந்த ஃபோனை விற்றுட்டு 20,000 ஒரு ஃபோன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு செலவு தான், பட் அது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்கான செலவு இல்லை. பட் அதே 20,000 ஃபோனை விற்றுட்டு ஒரு 1,00,000 ரூபாயில் 70,000 ஒரு ஃபோன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். that is the biggest risk. ஏன் அப்படின்னா இது வந்து லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பண்ணுறோம் இந்த செலவை. இதில் என்ன ஆகும்னா இது வந்து இதில் மட்டும் நிற்காது. நம்ம சம்பாதிக்க கார், பெரிய கார் வாங்க ஆரம்பிப்போம், பெரிய வீடு வாங்க ஆரம்பிப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா கடன் நிறையா வாங்க ஆரம்பிப்போம். அந்த கடனால் வந்து வி கெட் ஃபிக்ஸ்ட் இன் டு சுச்சுவேஷன். நம்ம வந்து இந்த ஒரு வேலையை மாறுறதுக்கு பயம் வந்துடும். ஐயோ அங்கே போய் ரிஸ்க் எடுக்க பயம் வந்துடும். ஐயோ இன்னும் புதுசாக ஒரு வேலையை போய் கற்றுக்கிறதுக்கு பயம் வந்துடும். ஸோ நம்மளோட போகணும்னு நினைக்கிற டைரெக்ஷனை வந்து நம்மளால் போக முடியாமல் போயிடும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேடில் வந்து எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கிடையாது. பட் நம்ம இது பண்ணுறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நம்ம யோசிச்சு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஜிம் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜிம் போகணுன்னு நினச்சா இங்கேயே வந்து ஒரு 4-5 ஜிம் இருக்குது. ஸோ 4-5 ஜிம்மில் எப்போவுமே நான் இருக்கிறதுல அந்த 4 ஜிம்மில் எக்ஸ்பென்சிவான ஜிம் போவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சிவான ஜிம்மில் இந்த ஏரியாலே இருக்கிற பெரிய பணக்காரங்க அங்கே வருவானுங்க. அவங்க கூட கேஷில் நம்ம பேச ஆரம்பிக்கிறப்பயே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டாக் வரும். ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டாக்கில் வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியும். நான் எப்பவுமே சொல்லுவேன் கைஸ், லைஃப் இஸ் ப்ராக்கெட்ஸ். நீங்கள் வந்து 1 லட்சம் to 5 லட்சம் நீங்கள் உங்களுக்கு சேலரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேலரிக்குள்ளே இருக்கிறவங்க தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருப்பாங்க. ஸோ அந்த சேலரியில் இருக்கவங்க இருக்கும். அந்த சேலரிக்குள்ளார எப்படி சம்பாதிக்கிறது, அந்த சேலரி கூட லைஃப் எப்படி ஓட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை வந்து திடீர்னு வந்து எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா நீ ஒரு நாளைக்கு சம்பாதி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து ஒரு 10,000 ஒரு மாதம் சம்பளத்தில் வந்து நீ வீட்டை ஓட்டு, நீ குடும்பத்தை ஓட்டு அப்படின்னா உன்னால் முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராக்கெட்குள்ளார தான். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இதுமாரி எக்ஸ்பென்சிவான ஜிம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போகிறப்ப அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கவங்க நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இருக்க மீட் பண்ணுறப்ப வந்து நம்ம ஏன் அந்த ப்ராக்கெட் போகாத ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிளாக்கர்ஸ் இருக்கும். நம்ம விஷன் வந்து இவ்வளோ தான், நம்ம இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பார்த்துட்ருக்குறோம், நம்ம இந்த லேங்கில் ஒர்க் பண்ணால் தான் மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் அவங்க வந்து இந்த சைடு ஒரு பக்கம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் இந்தமாரி ஒரு வழி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்கிரேட் வந்து இட் கேன் பி வொர்த் வைல். செகண்ட், இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஜிம் மெம்பர்ஷிப் வந்து நிறைய பேர் போவாங்க, செலிபிரிட்டிஸ் போவாங்க, அண்ட் ஈவன் பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ் இந்தமாதிரி எல்லாரும் போகிறதுக்கான ஒரு ரீசன் வந்து சம்டைம்ஸ் இந்த நெட்வொர்க்கிங் அந்த ரீசன் கூட இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து கார் அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஜாகுவார் வாங்கினதுக்கப்புறம் என் கிளைண்ட் மீட்டிங்ஸ் எல்லாமே ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் வைப்பேன். ஸோ தட் அவங்க என் காரில் வரது பார்க்கணும். இது வந்து பெருமைக்காக கிடையாது. ஸோ தே நோ தட் ஐ எம் ஒர்த் இட். ஸோ நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட வந்து $1 லட்சம் நீங்கள் ப்ராஜெக்ட் கொடு அப்படின்னா நான் வர கார் வந்து $1 லட்சம். ஸோ அந்த $1 லட்சம் வந்து ஒர்த் ஆஃப் காரில் நான் வரேன். ஸோ அப்போனா வந்து இதேமாரி $1 லட்சம் ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவன் பண்ணதுனால தான் இந்தமாரி கார் வாங்கியிருக்கான் அப்படின்ற கிளைண்ட்டுக்கு நம்ம சொல்லித்தர தேவையில்ல, அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களும் இந்தமாரி காரில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு செலவு பண்ணால் ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி. சேம் வே நீங்கள் வந்து ஃப்ளைட்ஸில் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நல்ல ஃபுட் வேணும்னு அப்கிரேட் பண்ணதே கிடையாது. எப்போவுமே குவாலிட்டியான சீப் ஃபுட் தான் நான் எப்போவுமே சாப்பிடுவேன். நல்ல ஃபுட் வேணும்னு அப்டேட் பண்ணதே கிடையாது. ஆனால் லான்ச்சஸ் அப்டேட் பண்ணுவேன். லான்ச்சஸ் வந்து என் கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸ் நான் வேலை செஞ்சாலும் சரி எனக்கு லான்ச் அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அது ஏன் அப்படின்னா அந்த லான்ச்சில் ஃப்ளைட்டுக்காக 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. அவங்க கூட வந்து நம்ம ஒரு பேசணும் அவசியம் இல்லை, அவங்களே போர் அடிச்சு வந்து பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து போய் தேடி நெட்வொர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில்
we get something out of it. அந்த மாதிரி தான் பெர்த்தில் வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதே பெர்த்தில் மீட் பண்ண ஏர்போர்ட்டில் மீட் பண்ணது அது அப்படியே வந்து கான்வர்சேஷன் வந்து ராகுல் நீ டெவலப்லாம் பண்ணுவேன் ஆப் பண்ணுவேன் எங்கே ஆப் காட்டு கேமை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours பேசின கான்வர்சேஷன் வந்து இட்ஸ் பிகம்ஸ் லைக் 2.5 years ஒரு ஜேர்னி ஆஃப் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் வந்து இட் ஹெல்ட் அப். ஸோ அந்த மாதிரி வந்து இட் கேன் லீட் யூ டு இன்டு தட். ஸோ இதே மாதிரி வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணுறப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த செலவு நான் பண்ணுறேன், இந்த செலவு மூலியமாக எனக்கு என்ன லாபம் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. வெறுமனையாக ஹாப்பினஸ், மற்றபடி வந்து எனக்கு காசே கொடுக்காதவங்களாம் இம்ப்ரெஸ் பண்ணவே தேவையில்ல, யாரை இம்ப்ரெஸ் பண்ணால் எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்றத பாருங்கள். மணி இஸ் ஆல்வேஸ் கிங் கைஸ். ஸோ அதில் வந்து தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். ஜஸ்ட் அ ஷார்ட் வீடியோ. அண்ட் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. மேபி அடுத்த வீடியோஸ் நம்ம பேசுவோம். தேங்க்ஸ் கைஸ் அண்ட் சியர்ஸ்.